நமஸ்காரம். இன்னையோட ப்ராவர்ப், லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். யூ கம் வித் நத்திங் அண்ட் ஃபைட் ஃபார் எவ்ரி திங், அண்ட் இன் த எண்ட் யூ லீவ் எவ்ரி திங் அண்ட் கோ வித் நத்திங். பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக ஃப்ரேமாக ரைமிங்காக இருக்குது. கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்னர் மீனிங். பயங்கரமான மீனிங் இருக்குது. இந்த ப்ராவர்ப் எழுதினவர் நிஜமாகவே ரொம்ப அனுபவப்பட்டிருக்கார். லைஃப் இஸ் நிஜமாகவே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஸ்டேஜ்னால் ஒரு பொல்லாத்தனமானது தான். ஓகே, ஒரு போக்கிரி மாதிரி வச்சுக்கோங்களேன். யூ கம் வித் நத்திங். நிஜமாகவே நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன எடுத்து செல்ல, இல்லையா? ஸோ ஃபைட் ஃபார் எவ்ரி திங். என்னத்துக்குங்க நம்ம ஃபைட் பண்ணணும்? நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. நம்பர் 1, கடவுள் நம்மளோட எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கார். நம்ம கொண்டு வரல, கடவுள் நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்கார். ஸோ அந்த கடவுள் கொண்டு வந்ததை வச்சு நம்ம புத்தியை யூஸ் பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும். அதை விட்டுட்டு அதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு கொடுக்கல, இவா இப்படி பேசினா அப்படின்னு எண்ணத்துக்கு சண்டை போட்டு எதுக்கு எல்லார்கிட்டையும் அன்பிளசன்ட்னஸ் சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை. ஏன்னா கடவுள் தானே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். கடவுள் உங்கள்கிட்ட சீக்ரெட்டாக எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கார். அப்போது உங்களுக்கும் கடவுளுக்கு தானே டிரான்சாக்ஷன் இருக்கணும். உங்களுக்கும் கடவுள்கிட்ட தான் அந்த இன்டிமசி ஜாஸ்தி இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுருக்கார். அப்போ ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுருக்கார் அப்படின்னா அது என்னதுன்னு கடவுள்கிட்டே நம்ம கேட்கணும். ஸோ 3 இடத்துல தான் நம்மளோட உரிமை இருக்குங்க. என்ன உரிமை அப்படின்னா, நம்மளோட பேர் அது என்னோடது அப்படின்னு நம்ம பெருமை கொண்டாடலாம். 2வது என்னன்னு கேட்டேன்னா, என்னோட கடவுள், என் கடவுள் அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடலாம். 3வது நமக்கு கடவுள் கொடுத்த திறமை. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு திறமை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த திறமை என்னோடது, நான் என்ன வேணால் பண்ணுவேன், எப்போ வேணால் உபயோகிப்பேன் அப்படின்னு அது நம்ம லிபர்ட்டி எடுத்துட்டு நம்ம எப்படி வேணால் நம்ம அதை வச்சு நம்ம முன்னுக்கு வரலாம். அதை விட்டுட்டு இல்லாததை, தேவையில்லாததை எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்? மேஜராக நீங்கள் நன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, உங்களோடது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரும். மனுஷாலானாலும் சரி, பொருளானாலும் சரி, எதுவானாலும் உங்களை தேடி வரும். அது உங்களோடதுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இது ரொம்ப உண்மைங்க. இதை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வராததை பற்றி ஏன் நம்ம கவலைப்படணும்? தேவையில்லாததை பற்றி எதுக்கு நம்ம கவலைப்படணும்? அதை மாதிரி கவலைப்பட்டு யோஜனை பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுனால தான் நமக்கு வியாதிகள்லாம் வருது. அதை விட்டுட்டு எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாமல் இருங்கோ. உங்களோடதுன்னா உங்களை கண்டிப்பாக உங்களை தேடி அழகாக உட்காந்துக்கும். ரொம்ப உண்மைங்க. இதை நம்ம அந்த சாராம்சம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. என்னோடதாக இருந்தால் அது கண்டிப்பாக என்னை தேடி வரும். அதுக்கு நான் போனோங்கிற அவசியம் இல்லை. அதுவும் புரிஞ்சுக்கோங்க. நான் போனோங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக அதுக்குன்னு நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணணும். ஒரு வேளை நமக்கு சாதகமாக வரலன்னா, அப்பா விட்டுடப்பா, நம்ம ஏதோ நான் ஆசைக்கு நான் பண்ணினேன் அப்படின்னு விட்டுடணும். எனக்கு வரலையே, கடவுளுக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். எதுவானாலும் ட்ரை பண்ணணும். அந்த முயற்சி பண்ணும்போது சமயத்தில் அது நம்மளோடதாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக கிடைச்சிரும். இதுக்கு தான் நிறைய நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அது இதுவே நிறைய இந்த குறுக்கு வழிகள்லாம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது எங்களோடதா நான் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணணுமா, எப்படி முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் சொல்லித்தரும். அதுக்கு தான் நீங்கள் ரேக்கி கற்றுக்கோங்கோ, மெடிடேஷன் பண்ணணுங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்குன்னு நீங்கள் டைம்ஸ் கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணுங்க. இன்னொருத்தருக்கோசரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்போ ரைட்டுன்னு நான் சொல்லலை. அவளுக்கு நீங்கள் 100% பண்ணேன்னா உங்களுக்கோசரம் நீங்கள் 200% நீங்கள் பண்ணியே ஆகணும். உங்களுக்குன்னு உங்கள் உடம்புக்கு யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். நிறைய உங்களுக்கு நிறைய முத்ராஸ்லாம் இருக்குது தெரியுமா? அவ்வளோ வேலை செய்கிறது தெரியுமா? அந்த முத்ராஸ் கடவுள் என்ன அழகாக ஒரு சொல்யூஷன்ஸ் நம்மக்கிட்டேயே கொடுத்துருக்கார். நம்மக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அவரை நம்ம குத்தம் சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயங்க?
எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய நெசசிட்டியே இல்லை. நம்மளே என்னதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு உண்டான தீர்வும் நம்மக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். மெயின் திங் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீ உன்னை அறிந்தால், மெயினாக அதுதான். நீ உன்னை அறிந்தால் அதுதான் இம்பார்ட்டண்ட். இன்னொருத்தர் சண்டை போட்டு இந்த சாமான் எனக்கு வேணும், பணம் வேணும், பணம் வேணும் அப்படின்னு நலைஞ்சு உங்களுக்கோசரம் என்னைக்கு இருக்க போகிறேன்? யூ ஹாவ் டு லிவ் லைஃப். யூ ஹாவ் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். அது உண்மையாக சொல்லுங்கள். எல்லோரும் நம்ம என்ஜாய் பண்ணுறோமா? இல்லையே. நம்ம கவலை, வேதனை, இதுதான் வருத்தம், இதுதான் நம்ம டைம் சரியாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாளைக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணமே, நாளைக்கு இந்த பையனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணுமே, இவன் நல்ல இடத்துல வேலை கிடைக்கணுமே, இப்படியே கவலைப்பட்டு தான் வாழ்க்கை போகிறதே வழிய, நாட்கள் போகிறதே வழிய உங்களுக்கு நீங்கள் எப்போ வாழ போகிறீள்? ஸோ எல்லாத்துக்கும் சாராம்சம், எல்லாத்துக்கும் மூலாதாரம் என்னன்னு கேட்டேன்னா உங்கள் உடம்பு. உங்கள் உடம்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கோ. அப்போ தான் என்ன ஆகும்னா நிதானம் வரும். உங்களுக்கு ஏதாவது யோஜனை பண்ணும்போது கரெக்டாக நம்ம யோஜனை பண்ண தெரியும், முடிவெடுக்க தெரியும். அப்புறம் அடுத்த வாளுக்கு நம்ம பேசலாமா வேண்டாமா, எந்த நேரத்தில் பேசணும், எந்த விஷயம் எந்த மாதிரி பேசினா அவளுக்கு எடுபடும், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு நீங்கள் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் மெயினாக. இன்னொருத்தர் அதாவது ஃபைட்டுங்கும் போது என்னென்னு கேட்டேன்னா ஒரு கம்பேரிசன் வருது. அந்த கம்பேரிசன் வச்சு தான் நம்ம அவளை மாதிரி நம்ம இருக்கணும்ப்பா, அவளை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அதுதான் வி ஃபைட் ஃபார் எவ்ரி திங். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறா பாருங்க. வி ஃபைட் ஃபார் ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கா, ஃபைட்டுன்னு போட்டிருக்கா. அந்த ஃபைட்டில் எல்லாம் அடங்கியிருக்கு. ஸோ அது நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம லெட்டஸ் லிவ் ஃபார் செல்ஃபாக நம்ம இருப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செல்ஃபாக இருந்தேன்னா கண்டிப்பாக நாட்டில் ஒரு விதமான பிரச்சனையே வராது. அவா வேலையை அவா பண்ணிப்பான். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டேன்னா உங்களுக்கோசம் யூ ஹாவ் டு டிவோட் டைம். மெடிடேஷன் பண்ணுங்கோ. நீங்கள் பண்ண தான் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை எழுப்பலாம். அந்த கடவுளை எழுப்பினக்கப்புறம் அந்த கடவுள் உங்களை அழகாக வழி நடத்தி செல்லும். ஓகேவா? ஸோ அந்த கடவுள் உங்களுக்கு வழி நடத்தி செல்லும்போது இந்த சண்டை போடுறது, அந்த பொருள் இல்லையே, எனக்கு இது தேவையே, இப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக உங்களோடது உங்ககிட்ட வந்து சேரும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். இதுதாங்க. ஸோ இதுதான் இந்த சாராம்சம். ஸோ சண்டை போட்டு அப்புறம் கடைசியில் போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். ஆனால் நிறைய பேர், சில பேர்லாம் என்ன சொல்லுவா தெரியுமா, புண்ணியத்தை விட்டுட்டு போயிருக்கா, நிறைய நல்ல பேரை சம்பாதிச்சிட்டா அப்படின்பா. அந்த நல்ல பேர் எப்போ வரும்? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டைம் டிவோட் பண்ணினால் கண்டிப்பாக போகும்போது நீங்கள் வெறும்னு போக மாட்டேன், நல்ல பேரோடு போவேன். அவளை மாதிரிலாம் கிடைக்காதுப்பா, மனுஷன் போயிட்டான்ப்பா அப்படின்பா. புண்ணியவான், சரியான புண்ணியவான்ப்பா, சாப்பிட்ட உடனே அப்படி கண்ணை மூடிட்டான் அப்படின்பா. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு உங்களுக்கு நீங்கள் டைம் டிவோட் பண்ணியே ஆகணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.